சண்டாளா இந்த பிள்ளைல செம்பா வரும்போது காணுமே இல்ல சோழகாட்டுல போந்து குறுக்க வந்துருச்சு. சுத்தமான அனுப்பி நானா ஏப்பா இவ்வளவு செலவு பண்ணி செலவம் பண்ணி இல்ல கெடுத்து பண்ணி இவ்வளவு செலவு செய்து எப்படி என்றா கூத்த வச்சுக்கிறாங்க. இத்தனை லைட் போட்டு இத்தனை ஒரு பந்தல் போட்டு ஊரு செலவே உள்ள போகணும். கண்டிப்பா பண்ணுங்க. அதிக ஒரு போக்கஸ் லைட் போட மாட்டீங்க. அது இருட்டா தான் இருக்கும். அதுக்கு உண்மை தெரியுது. ஆமா லைட் எல்லாம் போட்டு பீஸ் போயிடுச்சுனா என்னைக்கு போக போதே தெரியல. ஏடிக்கேலோட சேவரமா இருக்குது. பின்னாடி வந்துருக்கோம் தங்கச்சி வேசக்கார பாப்பா மண்டமான அடிச்சு கூட முடிக்கிட்டு வந்து ஏன்டா எங்க பாப்பாடா என் பாப்பாடா இது பாப்பா பாப்பா வாங்கத்தான் போடுவேன். ஒரு பாசத்துல கட்சி கொடுக்குதா புடி நீ போய் பிடி பாக்கலாம். பாப்பாடா பண்டிட்டாங்க என்னமாச்சு பின்னாடி வந்திருக்கும் பொழுது எங்கோட பேசுவதற்கு ஒரு குஞ்சாட குஞ்ச கூட கடமை முண்டை அறுத்து போட்டா மின்னுக்கு எம்போவே நம்பும். அந்த மத்திரமாரங்க குஞ்செல்லாம் முடிச்சுக்கோ. எந்த குஞ்சா குடிச்சுக்கா. நான் யாரு கிட்டதான் போவது? ஓசாமி கோயில் பூசேரி. ஐயோ அவர் கக்காட கட்டிருப்பாரு. தான் வந்துருவாரு. அண்ணா பேசுவதற்கு ஒரு ஆளு வேணும். உங்களோட உன்னை பத்தி சொல்றேன் நீ சொல்லல அப்படி என்ன நினைக்கணும். அப்படி பட்டுனா அப்படியே படுத்துக்கணும். காலையில முண்டியா தூக்கு வந்தாவா அது படிக்கணும். அத பணியணும். என்னை பத்தி அருமை பெருமை எடுத்து காலையில தாரேன். என்னது காலையில போனாலும் அம்மா உங்களை பேசுறதுனா ஒரு அப்படி எல்லாம் எடுத்து சொல்லு. சொல்லி விடுறியா? இல்லம்மா உங்களோட பேசுறத ஆளு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் பேர் எடுக்கிறேன்னா ரேசன காலம் தான். ஆமா அதுல நான் உன்னை அப்படியே மேல தூக்குறேன். என்ன படுத்தாக்கு மேலையா? ஆமா எது சொன்னாலும் சொல்லு. ஏமா அப்படி அப்படி போடு. உங்களோட பேசுறதான ஒரு ஆளு அவன் பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறான். அப்படியா? ஆமாமா. சரி கல்யாணபுரத்துலாம் பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறான். அப்படியா? ஆமாமா. சரி இருக்கட்டும். எப்படி நிக்க வச்சு பண்றதா? சாட்சி பங்களா பெரிய பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறான். பங்களா பாத்தனா அப்படியே ரூம் வச்சிருக்கோம். பெங்களூர்லயே அவருக்கு தான் மெத்தைங்க அதிகம். சரி அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த அண்ணாவும் அவன் போட்டான். சரி அந்த அண்ணாவும் பொண்டாடி போட்டான். ஓஹோ எதுக்கு? நல்லா கொடுங்க. ஆமா அந்த பாத்தீங்கன்னா அந்த பங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டு டேபிளுக்கு மேல கொத்து கொத்தா அதெல்லாம் சில்லறையா வச்சிருப்பான். அட படு சில்லற. ஆமா எனக்கு படு நோட் ஆட்டுக்குது. அப்படி இல்லம்மா முன்னையெல்லாம் அதாவது முன்னையெல்லாம் வாங்குறதுக்கு 10 ரூபா பாக்குறதுக்கு அவன. சரி இப்பெல்லாம் இல்ல. இப்ப 1 லட்சம் 2 லட்சம் ஆகுமா? அதெல்லாம் இல்லம்மா. அது ஒரு 10,000 5,000 அவ்வளவு பெருசு எல்லாம் இல்லம்மா. எவ்வளவுதான் செலவாகும்? அம்மா முன்னையெல்லாம் 10 ரூபா. சரி இப்ப எல்லாம் 5 ரூபா. கேட்டு கொடுப்பது எல்லாமே கொடுப்பது. இந்த அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளங்களும் எங்க முகத்துக்காக வந்துள்ள ரசிகர் பொதுமக்களும் எங்கு முகம் போனாலும் தங்க முகமாகி அந்த சித்தேஸ்வரன் சன்னதி எவ்வாறு ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு எங்க குடும்பம் தொழில் வளர வேண்டும் ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம். ராமோதை அப்படி இருந்தாலும் இன்று வயிற்றுல நாடகம் என்ன? இன்று வயிற்றுல நாடகம் என்ன? மகாபாரதம் இல்ல, கந்தபுராணம் இல்ல, ராமாயணம் இல்ல, சிலப்பதிகாரம் இல்ல, சிவபுராணம். சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய சமயபுரத்தால் பிறப்பு என்றால் பாவாடராயன் சண்டை. பரமகேது பாவாராய் சண்டை நாடகத்தில் நான் வந்தபடியா இங்க யாரமா? நான் யார்? எமது பெயர் என்ன? எங்குத்தியா? ஒவ்வொன்னா சொல்ற விரலோடடி விரலோட்ட கவிச்சு எதுல? கவலத்தம். கணக்கில் விரலோட